ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல நாம எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போறோம். இவங்க 2 மடங்கு ப்ராஃபிட் growth வந்து பார்த்திருக்காங்க கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. லிஸ்டிங் டே அப்போ இந்த கம்பெனி நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் தருமான்னு சொல்லி பார்த்துருவோம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டாக் வந்து சூட் ஆகுமான்னு சொல்லி இந்த வீடியோல பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2008ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்களோட மெயின் பிசினஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்காங்க. கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸை பேக் பண்ணி அதை டெவலப் பண்றது இபிசி மாடல்ல வந்து இந்த கம்பெனி தயாரிச்சுட்டு வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், டனல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டோப் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க்ஸ்ல வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி அதர் ரிலேட்டட் சப் கான்ட்ராக்டிங் ஒர்க்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயின் ஜியோகிராபிக்கல் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்ல இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2023ல டோட்டல் ரெவன்யூவா 161 கோடி, ப்ராஃபிட்டா 8 கோடி. 2022ல டோட்டல் ரெவன்யூவா 265 கோடி, ப்ராஃபிட் வந்து 17 கோடி. 2023ல டோட்டல் ரெவன்யூவா 300 கோடி, ப்ராஃபிட் 18 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. 9 months ஃபினான்ஷியல் இயர் 2024ல டோட்டல் ரெவன்யூ 242 கோடி, ப்ராஃபிட் 20 கோடியா இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 9 months ஃபினான்ஷியல் இயர் 2024ல 42 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. சோ இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 11.45%, 12.14%, 12.87% இருந்திருக்கு. இப்ப 9 months ஃபினான்ஷியல் இயர் 2024ல 15.88% வந்து இருந்திருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து 5.17%, 6.66%, 6.24%, 8.98% வந்து இருந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் வந்து 36.43%, 49.30%, 34.85% வந்து இருந்திருக்கு. இப்போ அது 25.02% வந்து இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பாத்தீங்கன்னா 31, 42, 35% வந்து இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.19 இருந்தது, இப்போ 0.50 அளவுக்கு வந்து இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் சரி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் வந்து சரி கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா இவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஏறதுக்கு பதிலா வந்து இவங்க ரா மெட்டீரியல் காஸ்ட் நல்லாவே ஏந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் சரி, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் சரி 2023ல வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்து இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ், மேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடிடி சிமெண்டேஷன் இந்தியா, லிக்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உதய் சிவகுமார் இன்ஃப்ராவா வந்து இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது அவுட் ஆஃப் 5ல 4th பொசிஷன்ல வந்து இந்த கம்பெனி வந்து இருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்ல 3rd பொசிஷன்ல வந்து இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ்ல இந்த கம்பெனி டாப் மோஸ்ட் பொசிஷன்ல வந்து இருந்திருக்காங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேன் இன்ஃப்ராவும் சரி, ஐடிடி சிமெண்டேஷனும் சரி, உதய் சிவகுமார் இன்ஃப்ராவும் சரி சில ப்ராஜெக்ட்ஸ் பேக் பண்ணனால ஓரளவுக்கு நல்ல மொமெண்டம்ல வந்து இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது ஐபிஓ ஓபன் ஆவது 26 மார்ச் 2024, க்ளோஸ் ஆவது 28 மார்ச் 2024. ஐபிஓட இஷ்யூ பிரைஸ் வந்து 200 ரூபாயில இருந்து 210 ரூபாய் ஒரு ஷேர் வந்து நினைச்சிருக்காங்க. டோட்டலா ஃப்ரெஷ் இஷ்யூ ஐபிஓ 130 கோடி அளவுக்கு தான். ஐபிஓ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 130 கோடியா இருக்கு. லாட் சைஸ் ஒரு லாட்டுக்கு 70 ஷேர் 14,700 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. லிஸ்டிங் ஆன் BSE and NSE. So allotment date 1st April 2024, initiation of refund 2nd April 2024, transfer of shares to demat account 2nd April 2024, IPO listing date வந்து 3rd April 2024 வந்து இருக்கு. இப்போ இந்த IPOல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், இந்த கம்பெனியோட லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வியூ எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2024லயும் பிப்ரவரி 2024லயும் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்ல இருந்து தவிர்த்து உத்தராகண்ட், இமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோப் ப்ரொடெக்ஷன் ஒர்க்கை வந்து இந்த கம்பெனி வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஸ்லோப் ப்ரொடெக்ஷன் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹை மார்ஜின் பிசினஸா வந்து இருக்குது. அது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டா இருக்கு. ஒரு வழியா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஹில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த கம்பெனி எக்ஸ்பர்டைஸாவும் வந்து இருந்திருக்காங்க. சோ இவங்களோட முக்கியமான பிசினஸ் வெர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட் அண்ட் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டோப் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் டனல் ப்ராஜெக்ட்ஸா வந்து இருக்கு. சோ இந்த மூணுமே வந்து மிக்சட் செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் வந்து கொடுத்திருக்கு இவங்க ரெவன்யூக்கு. சோ டோட்டல் கான்சென்ட்ரேஷன் இந்த 3 செக்டர்ல வந்து இருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. ஆனா இந்த 9 months ஃபினான்ஷியல் இயர் 2024ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட இந்த ரெவன்யூ வந்து இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன்ல வந்து 70 and 20% ரெவன்யூக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஜனவரி 31st 2024 டேட்டா படி மொத்தமா 21 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல 11 ப்ராஜெக்ட்ஸ் லோட் ப்ராஜெக்ட்ஸ் ஆகவும், 5 ப்ராஜெக்ட் டனல் ப்ராஜெக்ட்ஸ் ஆகவும், 4 ப்ராஜெக்ட் ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆகவும் வந்து இருக்கு. டோட்டல் ஆர்டர் புக் இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1200 கோடி அளவுக்கு வந்து இருக்கு. ஓரளவுக்கு இந்த கம்பெனிக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு ஒரு ரெவன்யூ ஸ்டெபிலைசேஷன்
ஸ்டெபிலைசேஷன் வந்து தென்படுது. அது மட்டும் இல்லாம டில் டேட் வரைக்கும் இந்த கம்பெனி 32 ரோட் ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. 3 டனல் ப்ராஜெக்ட்ஸையும் 1 ஸ்டேப் ஸ்டெபிலைசேஷன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்திருக்காங்க. சப் கான்ட்ராக்டிங் பிசினஸ்லயும் வந்து இந்த கம்பெனி இன்வால்வ் ஆகி அதுல வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 30% அளவுக்கு ரெவன்யூ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல ஆவரேஜ் இபிஎஸ் 80.40 பைசாவும் வந்து இருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 28.21% இருக்கு. இஷ்யூவோட வேல்யூவேஷன்ஸ் பார்க்கும்போது பிரைஸ் டு புக் வேல்யூ 4.17 இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 17.14 இருக்கு. இவங்க பியர்ஸ் ஆன மேன் இன்ஃப்ரா, ஐடிடி சிமெண்டேஷன், லிக்கிதா இன்ஃப்ரா, உதய் சிவகுமார் இன்ஃப்ராலாம் வந்து மினிமம் 12.7 பிரைஸ் டு earning ரேஷியோவும் மேக்ஸிமம் 23 பிரைஸ் டு earning ரேஷியோ இருக்காங்க. இவங்க வேல்யூவேஷன் வந்து இவங்களோட பியர்ஸ்க்கு இன்லைனா வந்து இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 51% சிஏஜிஆர்ல வந்து 2021 டு இப்ப வரைக்கும் வந்து உயர்ந்திருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னா 27.62% அளவுக்கு இருக்கு. ஒரு ஷேருக்கு 58 ரூபாய் லிஸ்டிங் வாய்ப்பு இருக்கு. 268 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜிஎம்பி சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா இவங்களோட ஐபிஓ சைஸ் வெறும் 130 கோடி அளவுக்கு வந்து இருந்திருக்கு. சுவிஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிருக்காங்க. இசிபி பேங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜூன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா 19 பாலிசி மேக்கர்ஸ் ரேட் கட் வந்து 3/4 பாயிண்ட்ஸ் ரேட் கட்ஸ் இந்த வருஷத்துல இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த இஃப்ரோல மார்க்கெட் கொஞ்சம் இருக்கு, ரொம்ப அளவுக்கு இல்ல, மார்க்கெட் கொஞ்சம் அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது முழுக்க முழுக்க மேக்ரோ அண்ட் குளோபல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பொறுத்து. இந்த கம்பெனியோட ரிஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்ல மட்டுமே மேக்ஸிமம் இவங்க ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. பிளஸ் இவங்க கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் நம்பி தான் வந்து இருக்காங்க. ஸோ பிட்டிங் மூலமா தான் வந்து இவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து கேதர் பண்றாங்க. இவங்களும் சரி, பிளஸ் சப் கான்ட்ராக்டிங் பிசினஸ்ல இவங்க இன்வால்வ் பண்ற இவங்களோட இன்னொரு கிளைண்ட்ஸும் வந்து சரி. இவங்களோட பிட் சக்சஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 2021ல 6 ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அது ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து கிடைச்சிருக்கு. 2022ல 5 ப்ராஜெக்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. அது ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து கிடைச்சிருக்கு. 14 ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2023ல அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல 4 ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் வந்து கிடைச்சிருக்கு. 2023ல வந்து பாத்தீங்கன்னா 13 ப்ராஜெக்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. அது 4 ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. சோ கடந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லயும் இந்த 9 months ஃபினான்ஷியல் இயர் 2024லயும் ஒரு 1:3 ரேஷியோ, அந்த மாதிரி 1/3 ரேஷியோல வந்து இவங்களோட ப்ராஜெக்டோட சக்சஸ் ரேட் வந்து இருந்திருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட ரீசென்ட் டைம்ல இந்த ப்ராஃபிட் டிப்புக்கும் சரி, இந்த ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் டிப்புக்கும் சரி, இவங்க ரெவன்யூ வந்து ஒரு 35% 37% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல 40% அளவுக்கு சிஏஜிஆர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் சரி, ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் மார்ஜின்ஸும் சரி கணிசமாவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது நீங்க மறக்கவே கூடாது. சோ இப்ப நம்ம லிஸ்டிங் ஏன்ஸ் அப்ளை பண்றோம், நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல லிஸ்டிங் ஏன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டேன். மார்க்கெட் இதே மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்னால வந்து இந்த மார்க்கெட் கொஞ்சம் ஹையா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுறதுனால மார்க்கெட் கொஞ்சம் வந்து ஏறிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி மொமெண்டம் இருந்துச்சுன்னா மத்த ஐபிஓ ரீசென்ட் டைம்ஸ் லிஸ்ட் ஆன ஐபிஓ விட ஓரளவுக்கு ஒரு நல்ல லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருந்துக்கோங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் பிட்டிங் மூலமா கிடைக்கிற ப்ராஜெக்ட்ஸ்ல தான் வந்து இன்வால்வ் வந்து ஆயிருக்காங்க. அதுல ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து இருக்காங்க. ப்ராஃபிட்டும் ஒரு 50% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1200 கோடி அளவுக்கு ஆர்டர் புக்கும் வந்து வச்சிருக்காங்க. சோ அதனால அடுத்த 2 வருஷத்துக்கு ஒரு ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் வந்து இந்த கம்பெனி ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 இயர்ஸ் டவுன் த லைன்ல இந்த கம்பெனி இன்னும் எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பேக் பண்றாங்க, ஒன்ஸ் இந்த ஜேஎன்கேல எலெக்ஷன்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களோட ஆர்டர் புக் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அதெல்லாமே பார்த்துட்டு இந்த லாங் டேர்ம் வியூவான 5-10 வருஷம் எடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும். இப்போ இந்த 2 வருஷத்துக்கு ஒரு நல்ல ரெவன்யூ வந்து இந்த கம்பெனியோட ஆர்டர் புக்கை பொறுத்து தெரியறதுனால ஒரு ஷார்ட் டேர்ம் கன்சிடரேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு காரணம் என்ன ஆட் பண்றேன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எல்லாமே கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸ். நீங்க பேங்க் கேரண்டி காமிச்சா மட்டுமே தான் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் பிட்டிங் ப்ராசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் அலோகேட் ஆகிட்ட பிறக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கறனால கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸ் இருக்கறனால பிளஸ் லோ என்ட்ரி ஹை காம்படிட்டிவ் செக்மெண்ட் இருக்கறதுனால சோ இதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. பிளஸ் 2 வருஷத்துக்கு இவங்க ஆர்டர் புக்கை பார்க்கும்போது ஒரு ரெவன்யூ வந்து தெரியறதுனாலதான் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லாங் டேர்ம் அவுட்லுக் பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல தான் வந்து கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓலயோ
இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபிலிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபிலிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. எந்த ஒரு ஐபிஓலையும் நீங்க அனலைஸ் பண்ணி உங்களோட முடிவு தான் வந்து கடைசி முடிவு. உங்களோட முடிவு தான் எப்பவுமே கரெக்டாவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் உங்க ஹார்ட் ஏர்ன் மணியை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நல்லாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.